அடா, யாருப்பா நீ? இதெல்லாம் என்ன லாஜிக்கு? முன்னெல்லாம் அரசியல் அட்டாக் என்றால் ஒவ்வொரு கட்சியும் எதிர்க்கட்சியை பார்த்து பதிலே சொல்ல முடியாத அளவுக்கு கிடுக்கிப்பிடி கேள்விகளை கேட்பாங்க. சில சமயம் எதிர்க்கட்சிகளின் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் மற்ற கட்சிகள் திணறுவதையும் பார்த்திருக்கோம். ஆனால் இப்பெல்லாம் எந்த லாஜிக் அடிப்படையில் குற்றச்சாட்டு வைக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளவே முடியல. நானும் பெருசாக பிஎஸ்டி காலேஜில் படித்தேன், ஐஐஎம்ல படித்தேன் என்று அண்ணாமலைக்கு எதிராக இறங்கியிருக்காரே ஒரு அதிமுக வேட்பாளர். அவர் கொடுக்கும் ஒவ்வொரு பேட்டியையும் பகீர் என்று சிரிப்பு ரகமாக காமெடியாக இருக்கு. யார் பிரதமராக வந்தாலும் கோயம்புத்தூரின் உரிமையை போராடி பெறுவேன் என்று கூறுகிறார். அப்போ யார் பிரதமராக வேண்டும் என்ற ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாமல் இந்த தேர்தலில் அதிமுக களம் இறங்குகிறது என்று பச்சையாக அவர் ஒத்துக்கொள்கிறார். உங்கள் கட்சியை சாராத யாரோ ஒருவர் பிரதமர் ஆக்கிட்டு அவர் காலில் நீங்கள் உருண்டு புரண்டு கெஞ்சி போராடி உரிமையை பெறுவதற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடியை மீண்டும் பிரதமராக்க வேண்டும் என்று உழைத்து கொண்டிருக்கும் பாஜகவுக்கு மக்கள் வாக்களித்து விட்டு போகலாமே. அதுவும் அண்ணாமலை அவர்கள் மோடிக்கு எவ்வளவு நெருக்கமானவர் என்பது இந்த ஊரறிந்த விஷயம். கோயம்புத்தூர் தொகுதி மக்கள் ஒரு விஷயத்தை நினைத்தாலே அதை மோடியின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் வல்லமை அண்ணாமலைக்கு இருக்கிறது என்பதும் மக்களுக்கு நல்லா தெரியும். இப்படி ஒரு நெருக்கமுள்ள நபரை ஏன் தேர்ந்தெடுக்க கூடாது என்றுதான் மக்கள் நினைக்கப் போகிறார்கள். இதெல்லாம் கூட விடுங்க. சமீபத்தில் விகடன் பத்திரிகைக்கு அளித்த பேட்டியில் நம்ம அதிமுக வேட்பாளர் கேட்டார் பாருங்க ஒரு கேள்வி. 3 வருடங்களாக பாஜக தலைவராக உள்ள அண்ணாமலை கோவைக்கு எதுவுமே செய்யவில்லையாம். எப்பா சாமி, என்னடா லாஜிக் இதெல்லாம்? கொங்கு மண்டலம் முழுக்க முழுக்க பாஜக ஆதரவில் எம்எல்ஏவாகி இருப்பது அதிமுக தான். 10 வருட ஆட்சியில் கோவைக்கு அதிமுக என்ன செய்தது என்று பேச இவர்களுக்கு வக்கு கிடையாது. 2014ஆம் ஆண்டு முதல் 2019ஆம் ஆண்டு வரை 5 வருடம் எம்பியாக இருந்து கோவைக்கு அதிமுக என்ன செய்தது என்று பேச வக்கு கிடையாது. ஆனால் எந்த அரசு பதவியிலும் இல்லாத அண்ணாமலை முதன்முறையாக தேர்தலில் போட்டியிட்டால் அவர் இதுவரைக்கும் என்ன நன்மை செய்தார் என்று சம்பந்தமே இல்லாமல் சம்பந்தமாக கேள்வி கேட்பதாக நினைத்து கொண்டு உளறுகிறது இந்த சப்ஜெக்ட். கோவை தொகுதியில் வென்ற வானதி சீனிவாசன் அவர்கள் எப்படிப்பட்ட அருமையான எம்எல்ஏவாக செயல்படுகிறார் என்பதே பாஜகவின் சிறப்பான செயல்பாட்டுக்கு ஒரு சாட்சி. சும்மா என்னவோ குறை சொல்லணும் என்ற குறுகிய மனப்பான்மையோடு பேட்டி கொடுத்து கொண்டிருந்தால் இப்படி தான். ஒன்றும் அவசரம் கிடையாது. தேர்தலுக்கு இன்னும் 17 நாட்கள் இருக்கு. நிறுத்தி நிதானமாக யோசித்து பிரச்சாரம் செய்து குறைந்தபட்சம் டெபாசிட் வாங்க முயற்சி செய்யுங்கள். வாழ்த்துக்கள். இம்முறை 400, ஜூன் 4 400.